Assalamu alaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ நான் எடுத்த உடனே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேடிஸுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது மாதிரி. அதுவும் எங்களை மாதிரி இந்த கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இருக்கிறவங்க வந்து யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஆம்பளைங்களில் ஒருத்தர் வந்து எங்களுக்காக சமைச்சு கொடுக்க போகிறாங்க. அதில் முக்கிய பங்கு என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சியுடன் இங்கே தெரிவிக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவும் பரோட்டாவும் சாப்பிட்லாம் அப்படின்றது மாதிரி எல்லாமே ஒரு சடன் பிளானு. ஸோ அங்கேருந்து அப்படியே எங்கள் மச்சான் வீட்டில் இருந்தோம், அங்கேருந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி எல்லாருமே வந்தாச்சு. மச்சான் ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவங்க பிரதர் எல்லாமே வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ என் மச்சான் ஃப்ரெண்டோட பிரதர் அவங்க தான் வந்து இப்போ குக் பண்ண போகிறாங்க. அது கூடவே என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எப்படிலாம் இது ஃபன்னாக போச்சு அப்படின்றத பார்க்க போகிறீங்க. சார்ஜாவில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த மட்டன் செக்ஷன் போயிட்டு ஆட்டுக்கால் பாயா வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அதை க்ளீன் பண்ணி அதில் வந்து வேக வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி கடகடன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், அங்கங்கே ஒரிஜினல் வீடியோ கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேணுமா? இருக்கா? அந்த இதை திறந்து மட்டும் எடுங்க, கபோர்டை திறந்து. கரெக்டாக தான் இருக்கு. வாங்க, எவ்வளோ பெரிய தேங்காய்ன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போயிருந்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய தேங்காய் பார்த்தேன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதை பார்த்தா ஓப்பன் பண்ணுறதும் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை தள்ளி விட்டு ஜஸ்ட் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு விசிலுக்கு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 10 விசில் அடிச்சிச்சு, அதில் வேகவே இல்லை. திரும்ப 10-15 விசில் விட்டோம், அப்போ தான் வெந்துச்சு. தேங்காய் வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி உள்ள அந்த பிளாக்கே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கால் எடுத்து இப்படி ஆட்டி விடுங்க, ஒரு காலை பிடிச்சி அப்படி விழுந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துருச்சுதா? போட்டு போட்டா ஓகே தானே? 20 விசில் வந்துருச்சுல, ஆண்டியா இருந்திருக்கோம், கணக்கே இல்லாமல் வந்துச்சு இந்த தடவை. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ஜென்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன வேணுமோ அதை வந்து ஹெல்ப்பர் மாதிரி நான் பக்கத்தில் நின்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தாளிச்சு விடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் அப்படின்றது மாதிரி வேற ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் தண்ணியும் வெளியே லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு 20-25 விசில் கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வெந்துச்சு ஒரு வழியாக. அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை தாளித்து விடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஆனியன் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு மசாலா எல்லாமே சேர்க்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நிறைய வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கி செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். எப்படி நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டு செய்வோமோ அதே மாதிரி. இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்றாங்க. இதில் எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ்ட்டை எதுவுமே அவங்க வந்து கன்சல்ட் பண்ணவே இல்லை. அவங்களா ஓனாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 2-3 டைம்ஸ் அவங்க வந்து ரூமில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லதுனால அதை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அது கூடவே வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விடணும், அதுதான் ப்ராசஸே. நெக்ஸ்ட் மசாலா சேர்க்க போகிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிறையா வந்து பெப்பர் போட்டுக்கிட்டாங்க. மசாலா இதுதான், வேற என்ன மசாலா இருக்கு? இது கூடவே 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், 2 ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றாங்களா. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே. போடுங்க. வீடியோ எடுக்கிறது அண்ணா சொல்லுவாங்க, இவனுங்க வேற தொல்லை தாங்க முடியல. உங்களோட சேர்த்துக்கிட்டு என்னை எல்லாரையும் சேர்த்து நிற்க வச்சிருக்கீங்க. போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயாவை எடுத்து அள்ளி போடுறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளாட்டி அவசரமாக கொட்டிட்டாங்கப்பா. அதை தான் கலாய்ச்சிட்டு இருந்தோம். யூடியூப் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, இதுங்களுக்கு மத்தியில் அதை கொண்டு செலுத்துறதுக்குள்ளாட்டி போதும் ஆயிடுது. பாடுபடுத்துறாங்க.
ரொம்ப நேரமா இந்த ஆட்டுக்கால் பாயா செய்யற குக்கி யாருன்னு காட்டாமலே இருந்தோமா, சரி அவங்களையுமே ஃபுல்லா காட்டிடுவோமே அப்படின்றதுனால தான் அதை காட்டிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சா, கடைசியில இந்த ஸ்டேஜையும் மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. தேங்காயில் பார்த்தீங்கன்னா சோம்பும் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கிட்ட போட்டு அரைச்சிருந்தாங்க. அரைச்ச அந்த பேஸ்ட்டை தான் கடைசியாக அப்படியே ஊற்றிருக்காங்க. ஸோ அந்த பச்சை மிளகாவோட காரம் தேங்காயோட மிக்ஸ் ஆகி அது ஒரு செம்ம ஃப்ளேவராக இருந்தது. ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கிட்டாங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பிளேட்ரு பண்ணி எடுத்து எதெல்லாம் வந்து காம்பினேஷன் வைக்கணுமோ அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வைக்கிறதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். இதில் முக்கியமான ஒரு ஃபன் என்னன்னா, நாங்கள் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிடும்போது மணி வந்து 1:30 நைட்டு 1:30 மணி நான் சொல்கிறேங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆண்களோட ஆட்டுக்கால் பாயாவா அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா 5 கறி விருந்து இருக்கு. அதுவுமே எல்லாமே வந்து ஆண்கள் தான் செய்கிறாங்க. கூட வந்து என்னோட சிஸ்டரும் நானும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு நின்றுருந்தோம். என் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே மெயின் பார்ட்டாக அங்கே நின்றுருந்தாங்க. 2 நாள் என் ஹஸ்பண்ட் செம்மையாக வேலை பார்த்தாங்கப்பா. அதுவே ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு. அதோட விலாக் நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.